நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து எது சிறந்த முதலீடு. முதலீடுன்னு சொல்லும்போது நிறைய இருக்குங்க. குறுகிய காலம், நீண்ட காலம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேண்டு, பில்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ரியல் எஸ்டேட் ரெண்டல் இன்கம் வருதுன்னுவாங்க. இல்லை வந்து வெறும் நிலங்களில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறது, அது மாதிரி போய்கிட்டே இருக்கிறோங்க. ஆனால் சிறந்த முதலீடு எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுவோன்னா, அதாவது குறைஞ்ச காசு இருந்தால் கூட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும். அதை ஈஸியாக வாங்கக்கூடியதாக இருக்கணும். மூணாவது, உடனே நமக்கு பணம் தேவைப்படும் போது பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். இது எல்லாம் நான் ஒரு முதலீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் எனக்கு அனுபவம் இருக்குது. நான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துருக்கேன். நான் சொன்ன இப்போ எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணியிருக்கேன். அதில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியாக ஏழையாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும், மிடில் கிளாஸாக இருந்தாலும் சுலபமாக முதலீடு பண்ணக்கூடியது ஒரே பொருள் தங்கம் தாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10,000 இருந்தால் 1 கிராம் தங்கம் வாங்கி வச்சிடலாம். இப்போ நீ என்ன பண்ணுவீங்க, அதுக்கு ஒரு 3% ஜிஎஸ்டி கட்டி வாங்கியிருப்பேன். சில கடைகளில் வேஸ்டேஜ் போடுவாங்க, சில கடையில் வேஸ்டேஜ் இல்லாமையே கோல்டு காயின் கொடுப்பாங்க. ஒரு 6 மாதம் 1 வருஷம் கிடைக்குது, இல்லை மேபி உங்களுக்கு தேவைப்படும்போது வைக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு என்ன அதுலேருந்து லாஸ் ஆகும்னா, அந்த கட்ட ஜிஎஸ்டி உங்களுக்கு கிடைக்காது. இரண்டாவது, நீங்கள் பணமாக கேட்டிங்கன்னா ஒரு 3% பிடிச்சிப்பாங்க அவங்க தங்கத்தை கொடுக்கும்போது. அப்போ மொத்தமே ஒரு 6% தான் உங்கள் முதலீடுலேருந்து போகும். ஆனால் அந்த முதலீடு வந்து ஒரு 20% வளர்ந்துருக்கு, ஒரு 50% வளர்ந்துருக்கு, 100% வளர்ந்துருக்குன்னா மொத்தமும் லாபமாக தான் இருக்கும். ஏன்னா சின்ன அமௌண்ட் பண்ணலாம், பெரிய அமௌண்ட் தானே பண்ண முடியும். நீங்கள் போகிற ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்டு வாங்குறேன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இல்லைனா வந்து ஆன்லைனில் நீங்கள் டிஜிட்டல் கோல்டு வாங்குற அது எதோ சொல்லுவாங்க. அதெல்லாம் போனால் உனக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் வேணும், உங்களுக்கு வந்து ஒரு டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும். எல்லாருமே பண்ணக்கூடிய ஈஸியானது என்னை பொறுத்த வரைக்கும் தங்கம் தான் முதலீடு. இதை பற்றி மேலும் தெரிஞ்சு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கும். ஏதாவது டவுட்ஸ் தான் கமெண்ட்டில் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ ஆல். பாய்.